இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் மகிமையின் நேரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நாம் இப்போ தேவனிடத்தில் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தியானிப்போம். தேவனிடத்தில் நாம் எப்படி கேட்கணும், எப்படி கேட்டால் நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத நாம் ஒரு சில வசனங்களை வைத்து நாம் தியானிப்போம். மத்தேயு 21:22 வாசித்தோம்னு சொன்னால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். பாருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக நாம் எதெல்லாம் கேட்குறோமோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு நாம் எல்லாம் தெளிவாக பார்க்குறோம். அப்போ நாம் விசுவாசத்தில் குறைவு இல்லாமல் விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது அவை எல்லாவற்றையும் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். மார்க்கு 11:24 பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாருங்கள், நம்ம விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அவையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தை நாம் இருக்கும்போது நாம் எல்லாம் அவைகளை சுதந்திரித்து கொள்ள பாக்கியவான்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அதில் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். இப்போ விசுவாசம் அப்படின்ட்டு சொன்னாலே நாம் நேர யாரை ஞாபகப்படுத்துவோம்? ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாமை நம்ம விசுவாசின் தகப்பன் அப்படின்ட்டு நாம் சொல்கிறது வழக்கம். இப்போ ஆபிரகாம் ஏன் விசுவாசின் தகப்பன்ட்டு சொல்கிறோம்? ஆபிரகாம் எந்த விதத்தில் விசுவாசமாக இருந்து அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், அவன் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இப்போ ஆபிரகாம் ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கி ஈசாக்கு பிறக்கிறான். அது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் அந்த இது தெரியும். அப்போ அந்த ஈசாக்கையே தேவன் பலியிடும்படியாக கேட்குறாரு. அப்போ ஈசாக்கு பலியிடும்படியாக கேட்கும்போது ஆபிரகாம் அதற்கு ஒன்றும் மறுப்பு சொல்லலை. வேலைக்காரங்களை கூட்டிட்டு சேனம் கட்டிக்கிட்டு கழுதை மேலே வரவுகளையும் ஏற்றிக்கிட்டு எல்லாரும் பயணமாக போகிறாங்க. அப்படி போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு வேலைக்காரங்களையும் கழுதையும் அங்கேயே நிப்பாட்டிக்கிட்டு விறகுகளை தீப்பெட்டி எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு வேலைக்காரங்கிட்ட ஆபிரகாம் சொல்கிறத பாருங்கள். ஆதியாகமம் 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்ப வருவோம் என்றான். பாருங்க, எவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு. இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுதுகிட்டு திரும்ப வருவேன்ட்டு சொல்லலை, வருவோம். அங்கேயே அந்த விசுவாசத்தை நாம் பார்க்கலாம். ஏன்னா தேவன் கொடுத்த சந்ததி, இந்த ஈசாக் மூலமாக தான் சந்ததி விருத்தி அடையும் அப்படிலாம் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ மரித்தோரையும் உயிர்த்தெழ வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத ஆபிரகாம் தெளிவாக விசுவாசித்திருந்தான். அந்த விசுவாசம் மட்டும் இல்லை, அதற்கு அப்புறம் ஈசாக்கும் கேட்குறாரு பாருங்க. அங்கே ஈசாக்கு இப்போ தகன பலிக்கு இப்போ விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தகன பலியிடறதுக்கு ஆடு இல்லையே அப்படின்ட்டு கேட்கும்போது ஆபிரகாம் பதில் சொல்கிறார் பாருங்க. 8 என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். பாருங்க, தேவன் அவருக்கான தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்கிடுவார், அதை பற்றி நீ ஒரி பண்ணாத, நீ என் கூட நடந்து வா அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு விசுவாசத்தோடு கடந்து செல்றதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அங்கே போய் விறகட்டையெல்லாம் அடுக்கி ஈசாக்கு மேலே படுக்க வைத்து அந்த கத்தியை எடுக்கும்போது தான் சத்தம் வருது, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. இப்போ அந்த விசுவாசத்தை பாருங்க. அந்த விசுவாசம் அவனுக்கு ஆபிரகாமுக்கு எவ்வளோ தூரம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம அதில் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அதை வைத்து அவன் பெற்ற ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 22:16 பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், உன் புத்திரன் என்றும் பாராமல் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, உன்னுடைய ஒரு செல்ல மகன், அவனை என்றும் பாராமல் நீ அவனை பலியிடுறதுக்கு கூட்டு வந்ததுனால அடுத்தால் ஆசீர்வாதங்களை பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசத்தினால 18ஆம் வசனத்தில் பாருங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருக்கு. அப்போ ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ட்டு என் பேரில் ஆணையிடுறேன். அப்போ வேற யார் பேரில் ஆணையிடலை, என் பேரில் அப்படின்ட்டு அவர் பேர்லேயே ஆணையிடுறதை நம்ம அதில் பார்க்குறோம். அவர் பேர்லேயே ஆணையிட்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. அப்போ அவர் பேர்லேயே ஆணையிட்டு அதை எப்படி நிறைவேற்றினார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக அதை நிறைவேற்றினார். இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், கலாத்தியர் 3:14 நம்ம அதை தெளிவாக அதில் உணர்ந்து கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக. பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியால் நம்ம எல்லாத்துக்குமே அது கிடைச்சிச்சு அப்படிங்கிறத இதில் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அப்போ நாம் அதில் விசுவாசமாக ஆவியின் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக, பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் அந்த வாக்குத்தத்தங்களை பெறும்படியாக இப்படி ஆயிற்று அப்படிங்கிறத நம்ம அதில் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அதே போல் விசுவாசத்தினால மட்டும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலலாம் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால், யோவான் 16ஆம் அதிகாரம் 24, 26லலாம் என்னுடைய நாமத்தினால் நீங்கள் இதுவரைக்கும் எதையுமே கேட்கல. 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாருங்கள், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ இயேசுவின் நாமத்தினால் நம்ம கேட்கும்போது அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். இயேசு நாமத்தில் கேட்டால் ஏன் அப்படி செய்கிறாராம்? 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படி சொன்னால், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். பாருங்க, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படிங்கிறதே ஆண்டவர் உம்மிடத்தில் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத, எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதே நாங்கள் தெரிந்து கொண்டோம் தகப்பனே. எல்லா ஜெபமும் எங்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தோடும், ஆண்டவரே நீர் தந்திருக்கிற எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தோடும், வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் நோக்கத்தோடும் எங்களுக்கு ஜெபம் இருக்க வேண்டும் தகப்பனே. எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கும்போது பிதாவில் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக என் தேவன் அதை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அவற்றை அப்படியே செய்து எங்களுக்கான காரியங்களை, எங்களுக்கான ஏற்ற வேளை எங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தரப்போகிற தேவுக்காய் கொடான கோடி சோஸ்தோடு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறப்பா. கிருபை இறங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன்.